அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் எங்கள் ஹாஸ்டல் மேடம் பாக்கியா மேடம் தான் கூப்பிட்டு நீ பெஸ்ட்டு கோர்ஸு பண்ணு அப்படின்னாங்க. என்னால் முடியுமா மேடம் அப்படின்னேன். ஒரே வார்த்தை தான், உன்னால் முடியும், நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான் சொன்னாங்க. நான் போய் கரஸ்பாண்டன்ட் பார்த்து கேட்டேன், சார் நான் மிடில் கிளாஸு, என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, நான் எப்படிங்க சார் ஜிஎன்எம்லாம் படிக்க முடியும் அப்படின்னேன். ஃபீஸ் முக்கியம் இல்லைம்மா, உன்னோட படிப்பு தான் முக்கியம், நீ ஏன் ஃபீஸை பற்றி கவலைப்படுற, நீ படி, ஃபீஸை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ படிப்பை மட்டும் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். ஃபஸ்ட் இயரு லேட் ஜாயினிங்கு. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 3 months இல்லைனா 4 months முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் இயரு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா நமக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்டானு. வெற்றிகரமாக போயிடுச்சு. அப்புறம் 3rd year வந்தோம். ஒரு இதே தெரியல எங்களுக்கு, ஜிஎன்எம்னா ரொம்ப டஃப்பான கோர்ஸுன்னு வெளியே நான் படித்து முடித்து வெளியே போனதுக்கப்புறம் பேசுனாங்க. அதை வச்சு தான் எனக்கு தெரியும் இந்த கோர்ஸ் இவ்வளோ டஃப்பா அப்படின்னு. ஜிஎன்எம்க்கு எக்ஸ்ப்ளனேஷனே எனக்கு அந்த ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் தான் தெரியும். அது பேங்க் லோன் வாங்க போனேன். அப்போ அந்த மேனேஜர் இப்படின்னா என்ன கோர்ஸுமா அப்படின்னாரு. நானாக மனசுக்குள்ளே நினச்சி சத்தியமாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, என்னடா சொல்லி சமாளிக்க போகிறோம். அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டில் சொல்லி பேசி லோன்லாம் வாங்கிட்டேன், வாங்கி படிச்சுட்டேன். அப்புறம் நிறைய ஞாபகங்கள் இந்த காலேஜில், இந்த ஹாஸ்டலில். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி. எனக்கு 12th வரைக்கும் நாங்கள் வெளியே போனதே கிடையாது. ஃபுல்லாக வீடு தான், வீடு விட்டால் ஸ்கூலு தான். இங்கே வந்தாலுமே எனக்கு போகிறதுக்கு ரூட்டு தெரியாது. என் பேரண்ட்ஸ் வந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபைனல் இயர் வரைக்குமே அப்படி தான். ஃபைனல் இயரில் தான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தது சுரபி தான். நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்குள்ள டேலண்ட் இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தது ஜோய் சார் தான். எனக்கு சத்தியமாக அது வரைக்கும் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன், ஆனால் பாட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் கரெக்டாக ஃபைனல் இயர் எழுதி நான் வெளியே போகிறேன். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வேக்கன்சி இருக்குதுன்னு. எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து எங்கள் பேட்ச் இன்டர்வியூ வச்சு எடுக்காங்க. ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. எங்கள் சார் சொன்னார் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அப்போயும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்கிட்டு நாங்கள் போய் அப்போவே ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி அங்கே 1 yearக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க 1.5 lakhs கொடுக்கணும். எங்கன்னா சென்னையில் போய் க்யூவில் நின்று ரெக்கமெண்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ரெக்கமெண்டேஷனாவது இருந்தால் தான் அந்த 2 லட்ச ரூபா கொடுத்து கவர்மெண்ட்டில் டெம்பரவரி போஸ்ட்டு தான் வாங்க முடியும். எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம காலேஜ்லேருந்து போயிட்டனால எனக்கு அதோடது தெரியல. இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சான்ஸை வந்து நம்ம சுரபி ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு. நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓ கவர்மெண்ட்டில் இத்தனை இது இருக்கா, இதுக்கு இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் அங்கே போனாலுமே இப்போவுமே எங்கள் டாக்டர் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரு 5 பிஎஸ்சி, எனக்கு அடிஷ்னல் பிஎஸ்சி 5 பேர் முன்னாடியும் ராணி தான் ஹெட்டுன்னு பேசுவார் எப்போவுமே. நான் எப்பயும் போல என்னோடய ரெகுலர் ஒர்க்கை தான் பார்த்துட்ருப்பேன், ஆனால் சின்சியராக இருப்பேன். அதை கற்றுக் கொடுத்தது நம்ம சுரபி தான். அதனாலே என்னமோ எனக்கு அந்த பெருமை எங்கே போனாலும் வருது. அங்கேயும் ரிவ்யூ வைப்பாங்க, மாத ரிவ்யூ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுவாங்க. நான் ஒரு தடவை அதில் பெஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு எல்லாருமே கங்க்ராச் பண்ணாங்க, எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க டாக்டர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் சுரபி காலேஜ் தான், அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் இங்கே வந்து செய்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எந்த ஒர்க் பண்ணாலும் உன்னோட ஃபுல் டேலண்ட், உன்னோட எஃபெக்டை ஃபுல்லாக போடு, உன்னோட சின்சியாரிட்டியை காட்டு, ரிசல்ட்டு தானாக வரும்னு சொல்லி தந்தது தான். நான் என்னோடய சின்சியாரிட்டி, என்னோடய ஃபுல் முயற்சியும் தான் காமிச்சேன். அதுக்கு எனக்கு பெஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸுன்னு எனக்கு கங்க்ராச் பண்ணது எங்கள் டாக்டர்ஸு. இன்னும் போனாலுமேவும் ராணியா நல்லா ஒர்க் பண்ணும், நீ எங்கேயும் போகாதப்பா, இந்த பிஎஸ்சிலே ஒர்க் பண்ணு, நான் உன்னை எங்கேயும் டைவர்ஷன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு மற்ற டாக்டர்ஸ் கிட்ட சண்டை கட்டி என்னை எங்கள் பிஎஸ்சிலே ஒர்க் பண்ண சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த டாக்டர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காருன்னா
அந்த சின்சியரிட்டி கற்றுக் கொடுத்தது நமது சுரபி கல்லூரி தான். அதை நான் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அங்கேயுமே சொன்னேன், எங்கள் டாக்டர்கிட்டையுமே எங்கள் கரஸ்பாண்ட் சார் மிஸ்டர் ஜோதி முருகன் சார் தாங்க சார் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இல்லைன்னா எனக்கு மேடை ஏறி பேசவே தெரியாது. ராணினா ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். ஆனால் இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி 4 பேர் முன்னாடி பேசணும், ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கில் என்னோடதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தது எல்லாமே எங்கள் சுரபி சார் தான். நான் கூட ஃபீல் பண்ணேங்க சார், காலேஜ் முடித்த உடனே இங்கே வந்துட்டோமே, சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோமே, காலேஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறோமேன்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேங்க சார். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபீல் தெரியல. ஏன்னா உங்கள் ரூபத்தில் எங்கள் ஜோதி சாரை நான் டெய்லியும் பார்க்குறேங்க சார். டெய்லி விஷ் பண்ணும்போது நான் அவர் முகத்தை தான் பார்த்து விஷ் பண்ணுறேன். நீங்கள் சங்கடப்பட்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நான் நீங்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு எங்கள் சார் சொல்லி கொடுத்தது தான் ஞாபகம் வருதுங்க சார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னேன். எங்கள் டாக்டருமே ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார். அப்படியா, பரவாயில்ல, நல்ல காலேஜு, இந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த காலேஜில் நிறைய நினைவுகள் இருக்குது எனக்கு, அதை மறக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கட்டும், இந்த மாதிரி ஆனுவல் டேயாக இருக்கட்டும். ஆனுவல் டேலாம் நாங்கள் தான் பண்ணுவோம், எங்கள் சீனியர்ஸு நாங்களும் சண்டை கட்டிக்குவோம். அங்கே என்ட்ரன்ஸ் நாங்கள் தான் டெக்கரேட் பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் ஃபேஷன் டிசைன் பிள்ளைங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் நாங்கள் தான் பண்ணுவோன்னு பயங்கர காம்படிஷனாக இருக்கும். சார்கிட்ட தான் அடிக்கடி போய் நிற்போம். அவர் தான் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி அனுப்புவார். இந்த முன்னாடி நின்று நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகங்களில் அழுகையே வருது. சரி, நம்ம இவ்வளோவா மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு. ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நினைப்பேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சாரு மிஸ் பண்ணிடாமல் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. போன வருஷமே கூப்பிட்றேனாரு சாரு, ஆனால் கூப்பிட முடியாமல் போயிடுச்சு. சார்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு, கண்டிப்பாக கம்பல்சரி வருஷம் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், டக்குன்னு வந்து நிற்பேன். என்னால் சுரபிக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். அதனால் மறக்காமல் என்னை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுங்கள் சார். இப்போ இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு நாளில் தான் எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியுது. அந்த ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம்னாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றுலேருந்து நான் எக்ஸைட்டடாக இருக்கேன், எத்தனை பேர் வருவாங்க, யாரெல்லாம் பார்ப்போம், எப்படா டியூட்டி முடியும், எப்படா நம்ம காலேஜுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு அடித்து முடிச்சு வந்தேன். எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் இங்கேருந்து போனதுலேருந்து பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக தான் வாய்ப்பு கிடைக்கிது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வருஷம் கண்டிப்பாக சார் தரணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் எனக்கு கிளாஸ் எடுத்த மேடம்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒர்க்கு ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மேடத்தோட பெருமை எனக்கு புரிஞ்சுது. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்கே இருக்கும்போது மைண்டில் மட்டும்தான் ஏற்றிக்கிட்டோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக போகும்போது தான் யூஸ் ஆச்சு. அவள் எதாவது செய்யும்போது இது எங்கள் மேடம் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லும்போது பரவாயில்லையே உங்கள் காலேஜில் நல்ல டீச்சிங் பண்ணியிருக்காங்களே அப்படின்பாங்க. எங்கள் எம்ஆர்பி இப்போ எக்ஸாம் எழுதுகிற ஸ்டாஃப் நர்ஸுகளாக பெர்மனன்ட் போஸ்ட்டு கேட்டு ப்ரைவேட் கவர்மெண்ட் 2 பேருமேவும் எங்களுக்கு ரெகுலேஷன் வேணும்னு கேட்டபோது 2 பேருக்கு எக்ஸாம் வச்சு எடுக்கிறேன் நாங்கள். அப்போ நாங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து படித்த ஸ்டாஃபுங்கெல்லாம் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்னோடய நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எப்படிங்க உங்களுக்கெல்லாம் இப்படி நோட்ஸ் எல்லாம் உங்கள் காலேஜ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலைங்க, இப்படி இவ்வளோ வேல்யூவான ஒரு இடத்துல நான் படிச்சுட்டு போயிருக்கேங்கிறது எனக்கு வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால் எங்கள் மேடம்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கிளாஸ் எடுத்த மேடம்ஸ் எல்லாருக்குமேவும் தேங்க்யூ மேடம். லைஃப்பில் மறக்க மாட்டேன் மேடம் உங்களை எல்லாம். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஜிஎன்னு படிச்சிட்டிங்க, ப்ரைவேட்டில் படிச்சிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது, நீங்களும் எலிஜிபிள் ஆவீங்க. அதனால் கவர்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருந்தால் இப்போயே அதை அழிச்சிருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் கிடைக்கும். ஏன் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்ல, அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் காத்திருக்கு. ஏன்னா சுரபியில் படித்தவங்க யாரும் வேஸ்ட்டாக போய் நான் இது வரைக்கும் பார்க்கல. எல்லாருமே நல்ல ஸ்டேஜில் தான் இருக்காங்க.
கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்ல ஸ்டேஜ் வருவீங்க. நம்பிக்கையோடு படிங்க. ஜெயிக்கிறது நம்ம தான். நமது சுரபி இது மாதிரி நிறையா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜுன்னு நிறைய கட்டணும். அதுதான் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமும் இப்போ சொல்லும்போது பெருமையாக இருக்குது. எங்கள் காலேஜு நான் அங்கே தான் படித்தேன் அப்படின்னு வெளியே சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மாதிரி நிறைய வளரணும். ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக நல்ல பேர் எடுத்து கொடுங்க நமது காலேஜுக்கு. நமது காலேஜ் எப்போவும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல். ஜோதி சாரின் தலைமையில் முதன்மையாய் விளங்கும் சுரபி கல்லூரி தான் எங்கள் சொர்க்க பூமி தான். தமிழகம் வியக்கும் அளவுக்கு விளங்கும் புகழ்பெற்ற கல்லூரி தான். அழகும் பிரம்மாண்டமானதும் தான். ஜோதி சாரின் தலைமையில் முதன்மையாய் விளங்கும் சுரபி கல்லூரி தான் எங்கள் சொர்க்க பூமி தான். தமிழகம் வியக்கும் அளவுக்கு விளங்கும் புகழ்பெற்ற கல்லூரி தான். அழகும் பிரம்மாண்டமானது தான். முயற்சி மேல முயற்சிகள் எடுத்து உதவி மேல உதவிகள் செய்து ஏழைகளுக்கு வாழ்வதாரோ ஒரே ஒரு தெய்வந்தான். முயற்சி மேல முயற்சிகள் எடுத்து உதவி மேல உதவிகள் செய்து ஏழைகளுக்கு வாழ்வதாரும் ஒரே ஒரு தெய்வந்தான். தெய்வம் என்ன சார் என்ன ரெண்டு பேரும் ஒன்றுதான். தெய்வம் என்ன சார் என்ன ரெண்டு பேரும் ஒன்றுதான். சுரபியே நீ வாழ்க ஏழு ஏழு ஜென்மந்தான். ஜோதி சாரின் தலைமையில் முதன்மையாய் விளங்கும் சுரபி கல்லூரி தான் எங்கள் சொர்க்க பூமி தான். தமிழகம் வியக்கும் அளவுக்கு விளங்கும் புகழ்பெற்ற கல்லூரி தான். அழகும் பிரம்மாண்டமானதும் தான். பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல ஜோதி சாரின் வழி நடப்போம் நமது வாழ்க்கை வெளிச்சமாக. பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல ஜோதி சாரின் வழி நடப்போம் நமது வாழ்க்கை வெளிச்சமாக. வேலை வாய்ப்பு வழங்கி வரும் ஒரே நிறுவன சுரபிதான் ஜோதி சாரும் அவர்களுடன் பலரும் இணைந்து நடத்தும் கல்லூரி சுரபியே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான். ஜோதி சாரின் தலைமையில் முதன்மையாய் விளங்கும் சுரபி கல்லூரி தான் எங்கள் சொர்க்க பூமி தான். தமிழகம் வியக்கும் அளவுக்கு விளங்கும் புகழ்பெற்ற கல்லூரி தான். அழகும் பிரம்மாண்டமானதும் தான். அழகும் பிரம்மாண்டமானதும் தான். தேங்க்யூ. நான் சுரபி கல்லூரியின் தாளாளர் ஜோதிமுருகன் ஐயா அவர்களை முதன்மை உரையாற்ற வருக வருக என வரவேற்கின்றோம். உனக்காக தரணி போற்றும் தலைவா காத்துக் கொண்டிருக்கிறது. பேசுங்கள் என்று ஆரவாரத்தோடு கரகோஷம் எழுப்புங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆண்டு விழா மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக பார்க்குறப்ப எனக்கே பிரமிப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஆண்டு விழா நடந்துகிட்ருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களையும் உங்களோட ஒத்துழைப்போட மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக இன்னும் பல வெற்றிகளை குமித்து, அதாவது அடிக்குறுக்க எனக்கு நம்ம காலண்டிலே போட்ட ஒரு வாசகம் ஒரு ஞாபகத்துக்கு வருது. முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை ஜெயிக்காது. அதுபோல் முயலாகவும் ஆமையாகவும் இருந்து, ஆமையாக இருந்தாலும் சரி முயலாக இருந்தாலும் எனக்காக இப்போ பேசிட்டு போனவங்கள்லாம் நம்ம பழைய மாணவர்கள். அவர் பழைய மாணவர்கள்னு சொல்ல முடியாது, என்னோடய தோழிகள்னு தான் சொல்ல முடியும் நிச்சயமாக. ஏன்னா இந்த காலேஜ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா பழைய மாணவர்கள் எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தாங்க. எப்படி பண்ணணும், எப்படி நம்ம காலேஜை டெவலப் பண்ணணும், எந்த மாதிரியான முயற்சி பண்ணணும் அப்படின்னு நிறைய வகையில் பல இந்த
2013 வரைக்கும் நிறைய உதவி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம காலேஜ் 3 இடத்துலையும் கிட்டத்தட்ட 6000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்னா அவங்களோட முயற்சி தான். அந்த முயற்சிக்கு நான் ஃபஸ்ட்டு தலைவணங்குறேன். இனி வரும் காலங்களையும் உங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் மேடம் சொன்னாங்க, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்க கேட்ரிங், நர்சிங், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே நுகர்வோர் மன்றம்னு ஒன்று செயல்படும். நீ ஸ்கூல்லேயே படிக்கிற பார்த்துருப்பேன், நுகர்வோர் மன்றம்னு ஒன்று செயல்படும். அந்த நுகர்வோர் மன்றம் தமிழ்நாடு அளவில் நமக்கு வந்து இந்த தடவை வந்து 2வது பரிசு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. அதை வந்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு அளவில் எல்லா காலேஜ் அளவில் நமக்கு வந்து 2வது பரிசு நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் முதல் பரிசு கலெக்டர்கிட்ட போய் வாங்கியாச்சு. இது வந்து நம்ம செயல்பட்டதுக்காக இன்னும் நிறைய விளையாட்டு அளவுலையும் சரி நிறைய பரிசுகளை நம்ம மாணவிகள் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா வருஷத்துக்கு வருஷம் நம்ம ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் பண்ணணும், நம்ம ஒரு ஆனுவல் டேனா ஏதாச்சும் ஒரு புதுமையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 2003 நம்ம ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஆண்டு விழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்தோட கேஸ்ட் இப்போ போட்டு பார்த்தேன் நான், எனக்கே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்குறப்ப. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக மேடையை பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருப்பதி அண்ணன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் அவரும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்காரு. நல்ல புதுமையை போட்டு நல்லா ஃபோக்கஸ்லாம் போட்டு லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா LED லைட்டு போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா நானே எதிர்பார்க்கல, நேற்று உள்ளே வந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு 10 சரம் தொங்க விட்டுருப்பார் சீரியல் செட்டு நினச்சேன். குறைந்த செலவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க டான்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம பழைய மாணவிகளாக வேறு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. தயவுசெய்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரி மாணவிகளும் சரி நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய 2 பிரிவு கிடையாது. 2 தண்டவாளத்தில் 2 இது மாதிரி தான். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியும், பக்கத்தில் பார்த்தோம்னா பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியும், தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒன்றா இருக்கும். அதுபோல தான் தயவுசெய்து மாணவிகள் வந்து ஆசிரியர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் விழாக்களை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால்தான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் மாணவிகள் வந்து தயவுசெய்து இது மாதிரியான தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நிறைய விளைச்சிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்து டூர் போயிருக்காங்க, அதனால தான் அவங்க வரல. அது மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் மற்ற இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் முக்கியம். பணங்கிறது 2வது விஷயம். பணங்கிறது வந்து நமக்கு அவசியம் இல்லை. இப்போ ஆனுவல் டேக்கெல்லாம் மற்ற ஸ்கூலில் காலேஜில் பார்த்தீங்கன்னா பணம் வாங்குவாங்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல. இன்னைக்கு